ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த கிளாரிங் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு விட்டமின் சி ரிச்சான டோனர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல டோனர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டோனர் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதை நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸில் போட்டுக்கும் போது நல்ல ஒரு கூலிங் எஃபெக்டை கொடுக்கும். முகத்தை எப்போதும் அழகாக வச்சுக்கும். டோனர் போட்டதுக்கு அப்புறம் நம்ம மாய்ஸ்சரைசர் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏதாவது மேக்கப் போடுறதா இருந்தால் போடணும். அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். இந்த கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் இந்த 3 ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நம்ம முகத்தை எப்பொழுதும் எங்கே வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நம்ம டோனர் செய்ய முக்கியமாக மாதுளம்பழத்தை தான் எடுத்திருக்கோம். மாதுளம்பழத்தை சாப்பிட்டா எவ்வளோ நல்லதோ அதே அளவுக்கு அது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் நல்லது. மாதுளம்பழத்தில் விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. அது நம்ம முகத்தில் உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். டல்லான ட்ரையான ஸ்கின்னெல்லாம் சரி செஞ்சு நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். மாதுளம்பழத்தில் பாலிஃபினால்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது நம்ம ஃபேஸில் உள்ள டேன், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் குறைக்கும். மாதுளம்பழத்தில் அதிக வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம முகத்தை ரொம்பவே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். இந்த டோனர் செய்ய நான் ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து தோல் உரித்து அரைச்சி அதுலேருந்து ஒரு 1/4 டம்ளர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் டீ லீவ்ஸ் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் க்ரீன் டீ பேக் இருந்தாலும் அதை போட்டு கொதிக்க வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது தண்ணி. இது 3 தாங்க. இதோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்ரீன் டீ 1/2 டம்ளர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொமோகிரானட் 1/4 டம்ளர், தண்ணி 1/4 டம்ளர் இதாங்க அளவு. அதாவது 1:1/2 இதான் ரேஷியோ. இதுக்கு நம்ம ஒரு டோனர் பாட்டில் ஒன்று வேணும், ஸ்ப்ரே பாட்டில். இது எல்லா கடையிலையும் கிடைக்கும். 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா தான். இது வாங்கி வச்சுக்கோங்க. வாங்க இந்த 3 பொருளையும் வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம ஜூஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, அதுவும் 1/4 டம்ளர் தான். நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீன் டீ தண்ணி இது 1/2 டம்ளர் இருக்கும். நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் டீ 1/2 டம்ளர் எடுத்தோம் அப்படின்னா மற்ற 2 1/4 டம்ளர் இதான் அளவு. இதை மாற்றாதீங்க. இப்போ இதை நம்ம ஸ்ப்ரே பாட்டில் இருக்குல்ல, டோனர் பாட்டில், ஸ்ப்ரே பாட்டில் எப்படி வேணால் சொல்லுவாங்க, அதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம க்ரீன் டீ ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, க்ரீன் டீ நம்ம முகத்தில் உள்ள போர்ஸ் எல்லாம் குறைய வைக்கும். அதே போல் நம்ம ஃபேஸில் உள்ள எக்ஸஸ் ஆயிலையும் குறைக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணணும். இதை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில், கழுத்துலலாம் நல்லா அப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தட்டி பேட் பண்ணி விடுங்க. அதை ட்ரை ஆனதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இதை 1 to 2 வீக்ஸ் வரையும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.